என் ஃப்ரெண்டு 4th ஆஃப் பேட்ச் தான். அவன் வந்து ஒரு 8 months ஒரு 8 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 8 months அவன் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுத்து அதில் வந்து என்னை கூப்பிட்டு வந்தான். அவன் எடுத்த ப்ராஃபிட்டில் மட்டும்தான் என்னை கூப்பிட்டு வந்தான். இங்கே வந்த செலவு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போட செலவு மட்டும்தான், மீதி செலவு எல்லாமே அவன் தான் பார்த்துக்கலாம். இதுதான் உண்மை அப்படின்னா நம்புங்க. ஒரு ஃப்ரெண்டு இப்படி பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. நீங்கள் அவருடைய எஃபர்ட்டுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? இப்போ நான் சொல்கிறேன், நான் இங்கே பார்த்த ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு டீச்சரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து எடுத்தா எப்படி இருக்குமோ அது வந்து நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். 3 பாயிண்டர்ஸ் வந்து ஏன் பிடிச்சதுன்னா, அவங்க ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது எந்த இன்ஸ்டியூட்லையுமே பார்க்காத, எந்த அகாடமிலையும் பார்க்காத ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அத்தனை டீம் மெம்பர்ஸ் இருந்தோம், அத்தனை டீம் மெம்பர்ஸும் ஒரு லீடர்ஸ் மாதிரி இல்லாமல், இன்ஸ்டியூட்டோட ஹெட்ஸ் மாதிரி இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்து கூட பழகி மாமே மச்சான்னு சொல்லி ஒரு டவுட்டையும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் புரிய வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நைட்டு 2 மணி ஆனாலும் சரி, 3 மணி ஆனாலும் சரி, அழகாக வந்து பாரபட்சமே பார்க்காம இவனுக்கு புரியுதோ ஸ்கிராட்ச்ல இருந்தோ முதல் நாள் எடுத்த கிளாஸ் 7ஆம் நாள் டவுட் கிளியர் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து யாருமே பண்ண முடியாத. கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு யோசிச்சாலே வந்துடுங்க. பிகாஸ் there is no doubt here. உங்களுக்கு கண்டிப்பாக Forex பற்றின ஃபுல் நாலேஜ் தேவைக்கு அதிகமாகவே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா 40 அவன் எடுத்த வித்ட்ராயில் ஒரு 30,000. ஓகே அந்த 30,000 தான் இங்கே. ஆமாம் ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்டும் செம்ம, நீங்களும் செம்ம.